Hello students, happy morning to one and all, 8th students. இந்த வீக் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம். இந்த வீக் நம்ம ஜியாகிரஃபியில் லெசன் 1. The topic of the lesson is rocks and soil. பாறையும் அது மண்ணு பற்றி படிக்க போகிறோம் நம்ம. ஓகேவா? we already learned in the junior classes. ஓகே, நம்ம 6th 7th எல்லாம் பார்த்துருக்கோம். In this lesson we are going to learn about the types of rocks and the uses of rocks, and then different types of rocks எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். and we also study about the types of soil and the nature of the soil, and we also know about the importance of the soil conservation. நம்ம இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இங்கே எல்லாருக்கும் யூ ஹவ் நோட்டீஸ் அபவுட் த மவுண்டன் ராக்ஸ் பற்றியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஹில் ஸ்டேஷனுக்கு எங்கேயாவது வெக்கேஷனுக்கு போகிறப்ப மலைகள் பாறைகள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னதான் நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் எந்த மெட்டீரியல் ஆனது? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிள், பில்டிங்கு, ரோடு, ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் எல்லாம் எதனால் ஆனது? ராக்ஸாலையும் சாயில்ஸாலையும் உருவானது தான் அது. நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 4 realms ஆஃப் த எர்த் பற்றி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர். லித்தோஸ்பியர் வந்து அப்பர் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் லேயர் ஆஃப் த எர்த், and it is composed of solid and rocks and unconsolidated material. The literal meaning of the lithosphere தான் என்னது? The sphere of rock. அப்புறம் the petrology is a branch of geology which deals about the study of rocks. Petrology-na is derived from the Greek wordலேருந்து வந்தது. பெட்ரஸ்னா ராக்கு, லோகோனா refers to study in meaning. ஓகேவா ஸ்டூடெண்ட்? நான் ராக்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். The rocks are the solid mineral material forming part of the surface of the earth and other similar planet. ராக்ஸ் எப்படி உருவாகுது? The earth crust is composed, அந்த எர்த்து வந்து மேலே லித்தோஸ்பியர் composed of rocks, பாறைகளாலே உருவானது. அப்புறம் அந்த ராக் இஸ் அன் அக்ரிகேட் ஒன் ஆஃப் த மோர் மினரல்ஸ். அக்ரிகேட்னா மதிப்பிடுறது. ராக் இஸ் அன் அக்ரிகேட் ஒரு பாறையால் இல்லை மற்ற அதர் பாறையால் ஆனது அப்படின்றாங்க. ராக் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். பாறை வந்து நமக்கு ஒரு முக்கியமான வளங்களில் ஒன்றுது. அதுவும் ஒரு சாலிட் ஸ்டேட்டில் கட்டியான திரவமாக இருக்கிறது பேர் தான் சாலிட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ராக் வந்து பாறை வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்காதுல்ல, சாலிட் ஸ்டேட். அது இது ஒரு முக்கியமான வளங்களில் முக்கியமானது அப்படின்றாங்க. இது வந்து ஹார்டாகவும் இருக்கலாம், சாஃப்டாகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து எஸ்டிமேஷன் 2000 different types of minerals found on the earth surface of the earth, out of which only 12 are the basic minerals. 2000 different types of minerals கண்டுபிடிச்சிருந்தாங்களாம். அதில் 12 பேசிக் மினரல்ஸ் தான் நம்ம எர்த்தில் பூமியில் கண்டுபிடிக்கப்பட்டதாம். மினரல் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டான்சஸ் which exist in nature. They may occur either in the form of elements or a compound. நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராக்ஸ் பேர் என்னென்னா இக்னியஸ் ராக், செகண்ட் வந்து செடிமெண்ட்ரி ராக் அண்ட் மெட்டபார்மிக் ராக்ஸ். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ராக்ஸ் எத்தனை பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு? இக்னியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக் அண்ட் மெட்டபார்மிக் ராக். ஃபஸ்ட்டு இக்னியஸ் ராக்கில் 2 டைப் இருக்குது, இன்ட்ரூசிவ் அண்ட் எக்ஸ்ட்ரூசிவ்னு. செடிமெண்ட்ரி ராக்கில் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக், இல்லைன்னா கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல். மெட்டபார்மிக்கில் தெர்மல் ஆர் டைனமிக். இது இந்த மாதிரி டைப்ஸாக பிரிஞ்சிருக்குன்றாங்க. நம்ம இப்போ now we are going to learn about the igneous rock. The igneous rock are formed by the solidification of molten magma. இதுதான் igneous rock. இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, மேக்மா குழம்பாட்டு அந்த மேலே வந்து வெடிச்சு விழுதில்ல, அதுலேருந்து வர ராக்ஸ் தான் igneous rock. இது வந்து இது இன்னொரு பேரும் இருக்குது, பிரைமரி ராக்ஸ் ஆர் பேரண்ட் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. The word igneous எந்த லாட்டின் வேர்ட்லேருந்து வந்தது? இட் மீன்ஸ் ஃபயர். அந்த நெருப்பு வளர்க்கணும், அந்த மேக்மா விழுறதுல மால்டன் மேக்மாலேருந்து வரதுனால ஃபயர்னு சொல்லிட்டு, ஃபயர்லேருந்து வரதுனால இதுக்கு பேர் இக்னிஸ், இல்லைன்னா ஃபயர் சொல்லுவாங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இக்னியஸ் ராக் படிக்கலாமா? இது வந்து நேச்சுரலாகவே ரொம்ப ஹார்டாக இருக்கும். தீஸ் ஆர் இம்பெர்மிபிள். they do not contain fossil சொல்லுவாங்க. ஃபாசில்னா ஆல்ரெடி உங்களுக்கு மீனிங் சொல்லியிருக்கேன். they are associated with the volcanic activities. these rocks are found over the useful for the construction worksக்கெல்லாம் இந்த மாதிரி igneous ராக்கை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. டைப்ஸ் ஆஃப் igneous ராக் சொல்லலாம். எக்ஸ்க்ளூசிவ் igneous ராக் வந்து லாவா கம்ஸ் அவுட் ஃப்ரம் வால்கனோ. நான் இப்போ சொன்னால் வால்கனோலேருந்து வெடிக்கிறது அந்த விழாது தான் பேர்.
igneous rockன்னு. Lava is actually a fiery red molten-ஆ வெளியே வரும் from the interior of the earthலேருந்து உள்ளேருந்து வெளியே வர்றது. After reaching the earth, பூமிக்கு வரப்போ the molten material gets solidified. கட்டி ஆகிடும். கீழே வந்து விழறப்ப அந்த வால்கனோலேருந்து எரிமலை அப்படியே வெடிச்சு கீழே வந்து விழுறப்ப கட்டி ஆகிடும். அது வந்து பெரிய பெரிய பாறைகளாக ஆகிடும். அது பேர் தான் என்னது எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ராக்ஸ் ஃபார்ம்டு இன் சச் அ வே ஆன் த crust ஆர் கால்டு. இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ராக் எங்கன்னா இது வந்து ஃபைன் கிரைண்ட் பண்ணி அண்ட் கிளாஸி மாதிரி இருக்குமா இன் நேச்சர் டியூ டு ரேபிட் சாலிடிஃபிகேஷன். Basalt found in the northwestern part of peninsular India is the example this type of rock அப்படின்றாங்க. And then intrusive igneous rock என்னன்னா மால்டன் மேக்மா வருதுல்ல, சம்டைம்ஸ் வந்து கூல்ஸ் டவுன் டீப், அது வெடிச்சு வர்றது குழம்பா சூடாக வந்து ஃபயராக வர்றதுக்கு பேர் எக்ஸ்ட்ரூசிவ் ராக். இந்த ராக் எப்படின்னா சம்டைம்ஸ் சில்லுன்னு கூலாக வரப்போ டீப்லி இன்சைட் த எர்த் crust அண்ட் பிகம் சாலிட், அதுக்கு பேர் தான் என்னது இன்ட்ரூசிவ் ராக். அதுக்கு பேர் தான் என்னது இன்ட்ரூசிவ் ராக்ஸ். சின்ஸ் தே கூல் டவுன் ஸ்லோலி தே ஃபார்ம் லார்ஜ் கிரெயின். இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். அது என்ன 2 டைப்ஸ்னால் ப்ளூட்டோனிக் ராக்ஸ் ஒன்று அண்ட் தென் ஐபெப்சில் ராக்ஸ் ஒன்று. ப்ளூட்டோனிக் ராக்ஸ் எப்படி இருக்குன்னா த டீப் சீட்டட் ராக்ஸ் ஆர் கால்ட் டீப் சீட்டட், அப்படியே ஆழமாக சீட் ஆகிருக்கும், அதுக்கு பேர் ப்ளூட்டோனிக். இது வந்து ஷாலோ டெப்த் ஆர் கால்ட் ஐபெப்சில் ராக். இது வந்து கிரானைட். டயோரிட் அண்ட் கேப்ரோ வந்து ப்ளூட்டோனிக் ராக்ஸ் எக்ஸாம்பிள். டோல்ரைட் வந்து கிரானைட் எக்ஸாம்பிள் ஃபார் ஐபெப்சில் ராக்ஸ். சின்ஸ் த இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் கிறிஸ்டல், பெரிய பெரிய கிறிஸ்டலாகவும் இது ஃபார்ம் ஆகலாம், அதுக்கு பேர் தான் இது அகைன் கால்ட் ஆஸ் கிறிஸ்டாலின் ராக்ஸாகவும் கருதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நவ் செடிமெண்ட்ரி ராக்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இந்த வேர்டு செடிமெண்ட்ரி எங்கேருந்து வந்ததுன்னா லாட்டின் வேர்டு செடிமெண்டம், அந்த வேர்ட்லேருந்து வந்தது, லத்தீன் வேர்ட்லேருந்து. இது செடிமெண்டம்னா செட்டிலிங் டவுன், செட்டில் ஆகிடுது ஒரு இடத்துல அப்படியே தேங்கி நின்றுடுறது, அதை செட்டில் ஆகிடுறது பேர் தான் செடிமெண்ட்ரி ராக்ஸுன்னு. இந்த தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த செடிமெண்ட் derived from the and deposited by various agents due to the high temperature and pressure மூலியமாக இது வந்து தே அன்டிஸ்டர்ப்டு செடிமெண்ட் ஆஃப் லாங் பீரியட் சிமெண்டட் டு ஃபார்ம் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து நிறைய லேயர் இருக்குது. ஒரு இந்த மேலே பகுதி ஒரு லேயர், அதுக்கு ஒரு வேறு பேர் சொல்லுவாங்க. இந்த பகுதி ஒரு லேயருக்கு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. இந்த டெபாசிட் ஆகிறதுக்கு பேர். அதுக்காக இதுக்கு வந்து அட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ஸ்ட்ரேட்டா, இட் இஸ் ஸ்ட்ரேட்டா வைஸ் இதுக்கு நேம்ஸ் வர்றதுனால இதுக்கு பேர் என்னது ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை பாரு, அதுக்கு தான் சொன்னேனே கேரக்டரிஸ்டிக் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இது பாரு, செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் த நேச்சுரல் சோர்ஸஸ் லைக் கோல், நிலக்கரி, ஆயில், இயற்கை எரிவாயுக்கெலாம் இந்த செடிமெண்ட்ரி ராக் ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து நிறைய லேயர்ஸை கொண்டது, அதான் சொன்னாலும் நிறைய லேயர்ஸ் கொண்டது. இது வந்து நான் கிறிஸ்டாலின் ராக். இது வந்து கிறிஸ்டலின் ராக், இக்னியஸ் ராக். செடிமெண்ட்ரி ராக் வந்து நான் கிறிஸ்டாலின் ராக். இது வந்து கண்டெயின் ஃபாசில்ஸ். செடிமெண்ட்ரி ராக் டஸ் நாட் கண்டெயின் ஃபாசில்ஸ். செடிமெண்ட்ரி ராக் கண்டெயின் ஃபாசில்ஸ். தே ஆர் சாஃப்ட் அண்ட் கெட் எரோடட் ஈஸிலி. இக்னியஸ் ராக் எப்படி ஹார்டாக இருக்கும், செடிமெண்ட்ரி ராக் சாஃப்ட்டு அண்ட் கெட் எரோடட், ஈஸியாக அதை எரோட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் த செடிமெண்ட்ரி ராக். ஓகேவா? அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக் பார்க்க போகிறோம். ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக் வந்து இது எப்படி வருதுன்னா தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் த டீகம்போசிஷன் டெட் பிளான்ஸ். அனிமல்ஸு பிளான்ஸ் எல்லாம் இறந்து போய்ட்றாங்களா, அதில் டீகம்போஸ்ட் ஆகி வர ராக்ஸ் தான் ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் கண்டெயின் ஃபோசில்ஸ், chalk, talc, dolomite and limestone or the limestone rocks are of this category அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ்னால் என்ன? தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த disintegration of the igneous and metamorphic rock. The natural agents erode and transport these rocks and deposit them at some places. After a long period of time என்ன பண்ணுவாங்க, they cemented to form rocks. அப்படின்னா அது எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, சாண்ட்ஸ்டோனாவோ ஷேலாவோ கிளேவாவோ அதை ஃபார்ம் பண்ணிப்பாங்க, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு. ஓகேவா? And then chemical sedimentary rocks these are formed by precipitating of minerals from water. precipitate பண்ணி அந்த மினரல்ஸ்லேருந்து வாட்டருக்கு
கலந்து வரும். இட் இஸ் ஃபார்ம்டு யூஸ்வலி த்ரூ எவாப்ரேஷன். ஆவியாவுதல் மூலமாக இது எவாப்ரேட் ஆகி கெமிக்கல் ரிச் சொல்யூஷன்லாம் சேர்த்து வர்றதுனால தீஸ் ராக்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு எவாப்ரேட்ஸ். ராக் சால்ட், உப்பு பாறைன்னு சொல்லுவாங்கள்ல, இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கைண்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அண்ட் தென் மெட்டபார்மிக் ராக். மெட்டபார்மிக் ராக் வந்து க்ரீக், அதெல்லாம் லத்தீன் வேர்ட்லேருந்து வந்து, இது வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து மெட்டா அண்ட் மார்பியா. மெட்டானா சேஞ்ச், மார்பியானா ஷேப். When igneous and sedimentary rocks subject to high temperature and pressure, the original rocks get altered to form a new kind of rock called மெட்டபார்மிக் ராக். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுருக்குமே உங்களுக்கு? அது வந்து என்னன்னா, இக்னியஸ் ராக்கும் செடிமெண்ட்ரி ராக்கும் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் போயிட்டு அந்த ஒரிஜினலாக ராக் என்ன ஆகிடும், டு ஃபார்ம் எ நியூ கைண்ட் ஆஃப் ராக், புதுசாக மாறிடுறதுனால அதுக்கு பேர் மெட்டபார்மிக் ராக். மெட்டபார்மிசம் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். ஒன்று தெர்மல் மெட்டபாரிசம் அண்ட் டைனமிக் மெட்டபாரிசம். தெர்மல் மெட்டபார்மிசம்னா த சேஞ்ச் ஆஃப் ராக் இஸ் மெயின்லி காஸ்ட் பை த ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர்னால சேஞ்ச் ஆகிறது பேர் தான் தெர்மல். இது வந்து டைனமிக் மெட்டபாரிசம் வந்து ஹை ப்ரெஷர்னால சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் டைனமிக் மெட்டபார்மிசம் பேர். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அண்ட் தென் one of the world wonder of Taj Mahal in India was built by a white marble. மெட்டபார்மிக் ராக் மூலியமாக தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. and then formation of the metamorphic rock. Granites into gneisses caused by the dynamic metamorphism and basalt into slate caused by thermal metamorphism. கிரானைட்டை வந்து நீசஸாக வந்து மாற்றுச்சு காசஸ் வந்து டைனமிக்கு, பசால்ட்டை இன்ட்டு ஸ்லேட்டை மாற்றுறது தெர்மல் மெட்டபார்மிசம். அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டபார்மிக் ஃப்ரம் செடிமெண்ட்ரி ராக்ஸாக மாற்றுறது, சாண்ட்ஸ்டோன்லேருந்து குவாட்ஸாக மாற்றுறது தான் தெர்மல் மெட்டபார்மிசம். ஷேல் டு ஸ்லேட்டாக மாற்றுறது தான் தெர்மல் மெட்டபார்மிசம்னு சொல்கிறாங்க. and then characteristic of metamorphic rock. மெட்டபார்மிக் ராக்ஸ் கிறிஸ்டலின் கல் மாதிரியே தான் இருக்கும். அது தே கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் பேண்ட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் டார்க் மினரல்ஸ் மூலிமா அது உருவாகினது அப்படின்றாங்க. நம்ம இப்போ ராக் சைக்கிள் பார்க்க போகிறோம். ராக் சைக்கிள் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ராக் சைக்கிள் கொடுத்துருக்கு. மெட்டபார்மிக் ராக்கு ஹீட் அண்ட் ப்ரெஷரு மெல்ட்டிங் ஆகுது. மேக்மா பாருங்கள் எப்படி இருக்குது, மேக்மா வந்து மெல்ட்டிங்கு கூலிங் ஆகுது, இக்னியஸ் ராக் அப்படியே ஃபார்ம் ஆகுது. வெதரிங் அண்ட் எரோஷன், ஹீட் அண்ட் ப்ரெஷர், செடிமெண்ட்ரி ராக்கு, மெட்டபார்மிக் ராக்கு அண்ட் தென் இக்னியஸ் ராக் எப்படி கொடுத்துருக்காங்க நான் சொன்னது அப்படியே. செடிமெண்ட்ரி ராக் காம்பேக்ட் அண்ட் சிமெண்டிங், வெதர் அண்ட் எரோஷன், செடிமெண்ட்டு அப்படியே போய் வெதரிங் அண்ட் எரோஷன், இங்கே எல்லாமே ராக் சைக்கிள் அப்படியே கொடுத்துருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம யூசஸ் ஆஃப் ராக்ஸ் பார்க்க போகிறோம். ராக்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? ராக்ஸ் எப்போவுமே வந்து ரொம்ப ஹைலி வேல்யூபிள் அண்ட் இட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ எக்கனாமி அண்ட் தென் த மினரல் அண்ட் மெட்டல் ஆஃப் ராக்ஸ் ஆர் பீன் ஃபவுண்ட் இன் ஹியூமன் சிவிலைசேஷனில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ராக்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது இன்னும் டே டு டே லைஃப்பில் பார்க்கலாம். சிமெண்ட்டாக யூஸ் ஆகுது, சாக் பீஸ் நம்ம போர்டு டீச்சருக்கு ரொம்ப யூஸ் ஆகுது, ஃபயர் பில்டிங் மெட்டீரியல் வீடு கட்டுறப்பறம் பாத் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் ஆகுது, அப்புறம் கர்ப் ஸ்டோன், அப்புறம் ஆர்னமெண்ட்டு நகைங்களாம், அப்புறம் ரூஃபிங் போடுறதுக்கு டெக்கரேட்டிவ் மெட்டீரியல், அப்புறம் கோல்டு டைமண்டு சப்பையர் கற்கள்லாம் இந்தந்த கற்கள் எடுப்பாங்கள, வைரம் வைடூரியம் மாணிக்கம் அந்த கற்களுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நவ் சாயில் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன். சாயில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் பார்த்தீங்களா, சாயில் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு ஆன்சராகவே வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் சாயில் ப்ராப்பர்ட்டிஸ், இதுதான் சாயிலில் பேரண்ட் மெட்டீரியல், கிளைமேட்டு, டோப்போகிராஃபி, ஆர்கனிசம் அண்ட் டைம். ஒரு கண்டென்ட்டில் இவ்வளோ இந்த 5 சப்டிவிஷன் இருந்தால் தான் சாயில் ஃபார்மேஷன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அண்ட் தென் சாயில் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், மினரல், கேஸ். சாயில் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன படித்தோம், ராக்ஸை பற்றி படிச்சுட்டு அதோடு முடிச்சு இப்போ சாயில் பற்றி படிக்கப்போம். சாயில்னால் மண் வளம். மண் எப்படி இருக்கும், ஆர்கானிக் மேட்டர், மினரல், கேஸு, லிக்விட் அண்ட் ஆர்கானிசம் that together support life. Soil mineral form the basis of soil. It forms on the surface of the earth. It is known as the skin of the earth. மண்ணை வச்சு தான் அப்படியே அந்த ஸ்கின் ஏர்த்துக்கு மேலே ஸ்கின் மாதிரி வருது சாயில் தான். சாயில் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் ராக்ஸ், பேரண்ட் மெட்டீரியல் அதுதான் சாயிலுக்கு, ராக் தான். Through the process of weathering and natural erosion, water, wind, temperature change, gravity, chemical interaction, living organism and pressure,
Differences all help break down parent material. It leads to the formation of a loose material. In course of time, they further break into fine particles. அந்த பெரிய பெரிய பாறைகள்லேருந்து உடஞ்சி வர தூள்கள் தான் மண். அந்த லூஸ் மெட்டீரியலாக வர்றது, அப்புறம் இது உடஞ்சி நிறைய உடச்சி எடுக்கிறது, ஃபைன் பார்ட்டிகல்ஸ்லாம் உடச்சி எடுத்துகிட்டு அந்த பாறையிலேருந்து வர்றது தான் நம்ம சாயில்னு சொல்கிறோம். இந்த வேர்ல்ட் சாயில் டே என்றைக்குன்னா 5th December எவ்ரி இயர் நம்ம செலப்ரேஷன் பண்ணுவோம். அதே போல் நம்ம சாயில் காம்போசிஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சாயில் மினரல் தான் இட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர், ஏர், தண்ணி, காற்று எல்லாத்தையும் நிறைஞ்சது தான் அந்த மண் வளம். இது வந்து 45% மினரல்ஸும் 5% ஆர்கானிக் மேட்டரும் 25% ஆஃப் வாட்டர் அண்ட் 25% ஆஃப் ஏரும் கலந்தது தான். மொத்தம் 10%ல் இதான் சாயில் காம்போசிஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இட்ஸ் ஒன்லி ஜெனரலைஸ்ட் எ ஃபேக்ட். த காம்போசிஷன் ஆஃப் சாயில் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இது வந்து மாறுபடலாம், அதாவது பிளேஸ் டு பிளேஸ், டைம் டு டைம் இது மாறுபடலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் பற்றி படிக்க போகிறோம். நம்ம எத்தனை டைப்ஸ் ஆஃப் சாயில், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் என்ன? அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் எங்கே இருக்குது? ரொம்ப ரிவர், வேலி, ஃப்ளட், பிளைன்ஸு, கோஸ்டல் ரீஜனில் தான் அலுவியல் சாயில் இருக்கும். இது என்னென்னலாம் இட்ஸ் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா சுகர் கேன், ஜூட், ரைஸ், வீட் அண்ட் அதர் ஃபுட் கிராப்ஸ். இது வந்து இந்த இந்த சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா டிப்போசிஷன் ஆஃப் சில்ட் பை த ரன்னிங் வாட்டர்லேருந்து ஃபில்ட்ரு பண்ணி வர்றது தான் அந்த அலுவியல் சாயில். ஓகேவா? பிளாக் சாயில் வந்து எப்படி உருவாகுதுன்னா வெதரிங் ஆஃப் இக்னியஸ் ராக் மூலயமா பாறையிலேருந்து உடஞ்சி வர்ற மண் தான் பிளாக் சாயில். இது வந்து காட்டன் உற்பத்தி பண்ணுறதுக்கு பிளாக் சாயிலில் தான் காட்டன் உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் சாயில் வந்து களிமண் மாதிரி இருக்கும். என் நேச்சர் பார்த்தோன்னா கருப்பு களிமண் மாதிரி இருக்கும். அந்த ரெட் சாயில் வந்து இது வந்து மெட்டபார்மிக் ராக்ஸும் கிறிஸ்டலின் ராக்ஸ்லேருந்து வர்றது தான் இந்த ரெட் சாயில்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரௌனு இல்லை ரெட் செம்மண் மாதிரி இருக்கும்ல, இது வந்து அந்த ரெட்டு கலரில் இருக்கும். ப்ரௌன் டு ரெட் இன் கலர். இட் இஸ் நாட் அ ஃபெர்டைல் சாயில். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் மில்லட் கல்டிவேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. லேட்ரட் சாயில் வந்து ட்ராபிக்கல் ரீஜனில் தான் இருக்கும். அதாவது நல்ல ஈரப்பதத்தோட ஈரப்பதம் அப்புறம் ட்ரை கண்டிஷன் ரெண்டும் ஒன்றா இருக்க இடத்துல தான் இருக்கும். அதாவது மலைப்பிரதேசங்களில் இது என்ன சூட்டபுளான க்ராப்ஸ் அங்கே விளையும்னா டீ அண்ட் காஃபி தான் விளையும் அப்படின்றாங்க. அண்ட் தென் மவுண்டன் சாயில். இந்த சாயில் எப்படி ஃபவுண்ட் ஆகுதுன்னா மலைகளில் தான் இது உருவாகுது அப்படின்றாங்க. இது ரொம்ப தின்னாகவும் அசிடிக்காகவும் இருக்குன்றாங்க. ஓகேவா? டெசர்ட் சாயில். தீஸ் ஆர் சாண்டி சாயில். இந்த சாயில் டெசர்ட் சாயில் வந்து சாண்டி சாயில், பாலைவனத்தில் இருக்கிற சாயில். இது வந்து போரஸாகவும் அண்ட் சலைனாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு இது வந்து சூட் ஆகாது. இது வந்து அக்ரிகல்ச்சர் எதுவுமே அந்த கேக்டஸு அந்த களிச்செடி தான் அங்கே வைக்க முடியும் அப்படின்றாங்க. அண்ட் தென் சாயில் எரோஷனை பற்றி படிக்க போகிறோம். சாயில் எரோஷன் இஸ் அ ரிமூவல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டாப் லேயர் ஆஃப் த soil by natural forces and human activities. Soil erosion reduces the fertility of the soil, which in turn reduces the agricultural productivity. ரன்னிங் வாட்டரும் விண்டும் அந்த மேஜர் நல்லா அப்படியே ரன் பண்ணி வருதில்ல, அந்த வாட்டரு அந்த காற்று அப்படியே அடிச்சுட்டு போயிடுது. அப்போ தான் என்னது மண் அரிப்பு ஏற்படுது. அதனால தான் அந்த மண் அரிப்பு ஏற்படுது. ஷீட் எரோஷன், ரில் எரோஷன், கல்லி எரோஷன் இதெல்லாம் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் மண் அரிப்புன்னு சொல்லுவாங்க. சாயில் எரோஷன்னா தமிழில். இந்த லேயர் ஆஃப் த சாயில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் லேயர் ஆஃப் த சாயில். முதல்ல வந்து பெட்ராக்காக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பேரண்ட் மெட்டீரியல், அப்புறம் சப்சாயில், அண்ட் தென் டாப் சாயில், அண்ட் தென் செடி வைக்கிற மாதிரி ஆர்கானிக் லேயர் ஆகுது. பார்த்தீங்களா? இந்த பிக்சரில் இது எல்லோரும் ட்ரா பண்ணி நமக்கு அப்புறமா நான் பிக்சர் கேட்பேன், நான் ட்ரா பண்ணணும். அண்ட் தென் சாயில் கன்சர்வேஷன். Soil conservation is the process of protecting the soil from erosion to maintain its fertility. The methods that are widely practiced for conserving soil are afforestation, காடுகளை அழிக்கக்கூடாது, அப்புறம் கண்ட்ரோல் கிராசிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ் கட்டணும், நிறைய வந்து தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் டேம்ஸ் கட்டணும் அப்படின்றாங்க. அப்புறம் க்ராப் ரொட்டேஷனாக பண்ணுறது, அப்புறம் ஸ்ட்ரைப் ஃபார்மிங், கான்டோர் ப்ளஃபிங், டெரஸ் ஃபார்மிங், செக்கிங், ஷிஃப்டிங், கல்டிவேஷன், விண்ட் பிரேக் இதெல்லாம்
ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாயில் கன்சர்வேஷன். மண்ணை நம்ம செடி வச்சிட்டோம்னா அதை மட்டும் அப்படியே விட முடியாது. அந்த எல்லாமே க்ராப் ரொட்டேஷன் இருக்கணும், கான்டர் ப்ளஃபிங் இருக்கணும், டெரஸ் எல்லாம் அழகாக ஃபார்ம் பண்ணியிருக்கணும், செக் பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணணும், கல்டிவேஷன் விண்டு காற்றடிச்சா அப்படியே விழுந்துடும்ல, எவ்வளோ இப்போ சேதமாச்சு அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் செக் பண்ணணும். சாயில் எரோஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும், சாயில் கன்சர்வேஷனும் பண்ணணும் அப்படின்றாங்க. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சாயில் பார்க்கலாமா? நம்ம யூசஸ் ஆஃப் சாயில் நிறைய பார்த்துருப்போம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் செராமிக்ஸ் ஆர் பாட்ரி. சாயில் மண் இல்லாமல் பாட்டு அந்த கிளேல ஆனதெல்லாம் செய்ய முடியாதுல்ல, களிமண் தானே அதெல்லாம் செய்ய முடியும். அதே போல் இட் இஸ் சோர்சஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்ஸ். நிறைய மண் பாண்டங்களில் என்னென்ன கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்க நிறைய. அப்புறம் இட் ஆக்ட் ஆஸ் எ நேச்சுரல் ஃபில்டர் ஆஃப் வாட்டர் அண்ட் பியூரிஃபைஸ் இட். இது வந்து தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க யூஸ் ஆகுது. அதே போல் சாயில் சப்போர்ட்ஸ் எக்கோசிஸ்டம் அண்ட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் லேண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுதுன்றாங்க. அப்புறம் ராக்ஸ் அண்ட் சாயில் ஆர் த இம்பார்ட்டண்ட் நேச்சுரல் வளங்கள், நம்ம இயற்கை வளங்கள், நம்ம பாறைகளும் மண்களும். போத் ஆஃப் தெம் பிளேட் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் இந்த எவ்ரிடே லைஃப்பில். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் தென் விச் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் டு எ சைசபிள் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாயில் அட்ராக்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட் அண்ட் அதர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஆஸ் இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி, த ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் ரிசோர்ஸ் வில் லெட் டு சஸ்டைனபிள் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு இது ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். சாயில் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? பிசைட்ஸ் இஸ் யூசஸ் ஃபார் வேரியஸ் அதர் பர்பஸஸ், ஸோ த சாயில் ரிசோர்ஸஸ் மஸ்ட் பி கன்சர்வ்டு, பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நான் ஃபில்லப்பு மேட்சிங்லாம் புக் வந்தோன்னே உங்களுக்கு எல்லாம் மார்க் பண்ணித்தரேன். அது வரையும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. இது நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இதுவரையும் நம்ம என்ன படித்தோம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? நம்ம என்ன படித்தோம்? ஃபஸ்ட்டு ராக்ஸ் படித்தோம், அப்புறம் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் படித்தோம், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ராக்ஸ் படித்தோம். அண்ட் தென் அந்த ராக்ஸில் அத்தனை சப்டைட்டில் இருந்தது, அதையும் பார்த்தோம். அண்ட் தென் சாயில் பற்றி படித்தோம், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சாயில் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்த்தோம். எல்லாத்தையும் நம்ம படித்து ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை.